ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், மெயினாக இந்த வீடியோ யாருக்குடான்னு பார்த்தீங்கன்னா வீடு வந்து சென்னையில் ரிலீஸ்க்கு தேடுறவங்களே தான். இப்போது புதுசாக ஒரு ஸ்கேம், புதுசுன்னு சொல்ல முடியாது, இது ஆதி காலத்துலேருந்து ஸ்கேம் பண்ணிகிட்டு இருக்காங்க. அப்படி என்னடா ஸ்கேம்னு பார்த்தீங்கன்னா வீடு ரிலீஸ்க்கு ஸ்கேம் தான். என்ன பண்ணுறாங்கன்னா ஒரு OLX இல்லைனா வந்து நோ ப்ரோக்கர் ஆப்பில் வீடுக்கு வந்து லீஸ்க்கு விட்டுருன்னு சொல்லிட்டு ஒரு கம்மியான பட்ஜெட்டில் ஒரு மெயின் ஏரியாவில் இருக்கிற ஒரு வீட்டை ஃபஸ்ட்டு போஸ்ட் பண்ணுவாங்க. நம்ம போய் பார்ப்போம், வீடு பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல தான் இருக்கும், அந்த ஓனர்லாம் இருப்பாங்க, பக்கத்தில் விசாரிச்சாலும் அவங்க தான் ஓனர்னு சொல்லுவாங்க. ஓகே, நம்பி நம்ம என்ன பண்ணுவோம்னா, ஓகே நாங்கள் வந்து அட்வான்ஸ் பே பண்ணிடுறோம், அமௌண்ட்டும் கொடுத்துறோம். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 8 lakhs வேளச்சேரியில் ஒரு வீடு இருக்குது, ஒரு 8 lakhs கேட்குறாங்க, கோட் பண்ணியிருக்காங்க, நம்மளும் 8 lakhs கொடுத்துருவோம். அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா கரெக்டாக பக்காவாக டாக்குமெண்ட்டு எல்லாமே போட்டு கொடுத்துருவாங்க. கீ கேட்டால் அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா ஒரு 2 days பொறுத்துக்கங்க சார், உங்களுக்கு வந்து நாங்கள் பெயிண்டிங் ஒர்க் மற்ற ஒர்க்லாம் கம்ப்ளீட் பண்ணிட்டு தரோம் அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம வந்து அவங்க கிட்ட இல்லை பெயிண்டிங் ஒர்க் வந்து பண்ணிவிட்டு நீங்கள் காசு வாங்கிக்கிங்கன்னு சொன்னால் அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா இல்லை நீங்கள் வந்து ஃபஸ்ட்டே அமௌண்ட்டு கொடுத்துருங்க, அந்த அமௌண்ட் வச்சு தான் நாங்கள் வந்து ரினோவேட் பண்ணோம் அப்படின்னு சொல்லுவாங்க. சரி, நம்மளும் வேறு வழியே இல்லாமல் நம்ம என்ன பண்ணுவோம்னா காசு வந்து ஃபுல்லாக கொடுத்துருவோம். அவங்க அக்ரிமெண்ட்லாம் போட்டு கொடுத்துருவாங்க. கரெக்டாக ஒரு 1 week கழிச்சு வர சொல்லுவாங்க. நம்ம 1 week கழிச்சு போனால் அவன் வந்து காசும் தரமாட்டான், சாவியும் தரமாட்டான், கடைசியில் அவன் எதுவுமே தரமாட்டான். என்னடான்னு பார்த்தீங்கன்னா அவன் ஸ்கேம் பண்ணியிருக்கான். கடைசியில் நம்மள மாதிரியே அவன் வந்து ஆல்ரெடி ஒரு 10-20 பேர்கிட்ட காசை வாங்கி இன்னைக்கு தரேன், நாளைக்கு தரேன், நாளைக்கு தரேன்னு ஏமாற்றிட்டு இருப்பான். ஒரு ஸ்கேம் ஆகிட்டுன்னு எப்படி கண்டுபிடிக்கிறதுனா, அவன் சாவியும் தரமாட்டான், நம்ம கிட்ட வாங்கின காசும் தரமாட்டான், கால் பண்ணாலும் எடுக்க மாட்டான். நேராக நாங்கள் அவங்க வீட்டுக்கு இருக்கக்கூடாது அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணணும்னா கண்டிப்பாக ஒரு 4 விஷயம் ஃபாலோ பண்ணணும். நம்பர் 1 என்னன்னு பார்த்தீங்கன்னா அவங்க தான் அந்த ஹவுஸ் ஓனரா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் முடிஞ்ச அளவுக்கு நல்லா விசாரிச்சுக்கோங்க. 2வது வந்து அக்ரிமெண்ட் பண்ண சொல்ல பெட்டர் ஒரு அட்வொகேட்டை வச்சு அக்ரிமெண்ட் பண்ணுங்க. ஓகேங்களா, அந்த அக்ரிமெண்ட்டை வச்சு வேணா நீங்கள் வந்து ஒரு lakhs கணக்கில் செலவு பண்ண போகிறீங்க. அட்வொகேட்டுக்கு பார்த்தீங்கன்னா மினிமம் ஒரு 5,000 ஒரு 10K தான் ஆகும். ஓகேங்களா, இந்த அக்ரிமெண்ட் பண்ணுறதுக்கு, இந்த கிராஸ் வெரிஃபிகேஷன்லாம் பண்ணுறதுக்கு, ரிஜிஸ்டர் பண்ணுறதுக்குலாம் நீங்கள் lakhs கணக்கில் செலவு பண்ணுறதுனால கம்பல்சரி ஒரு அட்வொகேட்டை வந்து வச்சுக்கோங்க. ஓகேங்களா, ஏன்னா அப்போ தான் வந்து ஃபியூச்சரில் எந்த ப்ராப்ளமே உங்களுக்கு வராது. ஓகேங்களா 10-20 பேர், இது எங்கேயும் நடக்கல, வேளச்சேரியில் தான் நடந்தது. ஒரு சிங்கிள் லேடி ஒரு 20 பேரை ஏமாத்திருக்கு. ஓகேங்களா, அது வந்து ஜெயிலுக்கு போயிட்டு திரும்பி வெளியே வந்துருச்சு, இப்போ ஜாலியாக வெளியே தான் சுற்றிட்டு இருக்கு. நம்ம லீஸுக்கு போகிறதுக்கு முன்னாடி பார்க்க வேண்டிய 4 விஷயம், அது என்னென்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு அவங்க தான் ஒரிஜினல் ஹவுஸ் ஓனரா அப்படின்னு பார்ப்போம். செகண்டு, அக்ரிமெண்ட் போடும்போது அந்த அக்ரிமெண்ட் என்ன பண்ணால் நீங்கள் ஒரு நல்ல லாயர் கிட்ட இல்லை அட்வொகேட் கிட்ட கொடுத்து வெரிஃபை பண்ணிக்கணும், எல்லா டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் எல்லாம் கரெக்டாக இருக்கா அப்படின்னு பார்த்துக்கணும். 3வது என்னென்னா அக்ரிமெண்ட் சைன் பண்ண சொல்ல அவங்க மென்ஷன் பண்ணியிருக்கிற டாக்குமெண்ட்டில் இருக்கிற நேமோ அந்த ஹவுஸ் ஓனரோட நேமோ சேமாக இருக்கான்னு நீங்கள் ஒரு டைம் வெரிஃபை பண்ணிக்கணும். அப்படி இல்லைன்னா என்ன ஆகும்னா அந்த வீடே அவங்களுக்கு இருக்காது, வேறு யாராவது ஒரு வீடாக இருக்கும், அவங்களே அந்த வீட்டில் வாடகைக்கெல்லாம் வந்து ஒரு தேர்ட் பார்ட்டி மாதிரி தான் இருப்பாங்க. ஓகேங்களா, அந்த அக்ரிமெண்ட் அவங்க நம்மக்கிட்ட தான் போட்டு கொடுத்துருப்பாங்க. நம்ம வந்து அவங்க மேலே திரும்பி கேஸ் போட்டாலும் ஒரு யூஸும் இல்லை, ஏன்னா அந்த வீடு அவங்க பேர்லேயே இல்லை. மணி சூட் ஃபைல் பண்ண முடியாது, சிவில் சூட் ஃபைல் பண்ண முடியாது, எந்த இதுவுமே ஃபைல் பண்ண முடியாது. பெட்டர் நம்ம வந்து ஒரு காசு கொடுத்துட்டோமா, காசு கொடுக்கறதுக்கு முன்னாடி கீ வாங்கிட்டு காசு கொடுங்க. ஓகேங்களா, தயவு செஞ்சு காசு கொடுத்துட்டு வெயிட் பண்ணாதீங்க. ஓகேங்களா, என்ன கேட்டால் நான் அதான் பர்சனலாக சொல்லுவேன். ஓகேங்களா, முடிஞ்ச அளவுக்கு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். ஓகே, இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கோங்க யாராவது ஆல்ரெடி இதே மாதிரி காசு கொடுத்துட்டு அவன் கீ கொடுப்பான் இல்லை வந்து காசு கொடுப்பான் அப்படின்னு வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்கன்னா, அதாவது ஒரு மாதம் இல்லை 2 மாதம் இல்லை அட்லீஸ்ட் ஒரு 3 weeks வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்கன்னா ஃபஸ்ட்டு என்னன்னு போய் விசாரிங்க. இல்லை அட்லீஸ்ட் போய் அவங்கக்கிட்ட ஒரு என்ன ஆச்சுன்னா தெரியுங்க, இல்லை போலீஸில் கம்ப்ளைண்ட் கொடுங்க. தயவு செஞ்சு வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க, வெயிட் பண்ணிங்கன்னா காசு அவ்வளோதான். ஓகேங்களா, பாய்.